Hello, good morning. My name is Murugan. My channel is Murugan Lecturer GM Tech 1935. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒளி எல்லாம் டாப்லர் விளைவு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு அண்ட் +1 +2 படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாம் படிங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ டாப்லர் விளைவில் பார்த்தீங்கன்னா 8 ஃபார்முலா வரும். அந்த 8 ஃபார்முலாவும் ஈஸியாக எப்படி கண்டுபிடிச்சு போட்டுக்கிறதுன்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, இப்போ வந்து ஊடகத்துக்கான ஒளியின் திசை வேகம் பார்த்தீங்கன்னா வீண் எடுத்துக்குவோம். இது வந்து ஊடகத்தின் ஒளியின் திசை வேகம் ஊடகத்துக்கு. ஓகேங்களா? சோர்ஸ் ஓகேவா? சவுண்ட். இப்போ ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ட்ரெயின்ல தான் சவுண்ட் வந்துட்டு இருக்கும். நம்ம ட்ரெயினுக்கு பக்கத்தில் இருப்போம், இல்லை ட்ரெயினை நோக்கி போவோம், இல்லை ட்ரெயினை விட்டு தூரமாக போயிட்டு இருப்போம். நம்ம லேனர், நம்ம கேட்கறவங்க. அப்போ ட்ரெயின் இல்லை ஒரு ஸ்பீக்கர், அதுல வர சவுண்ட் வந்து சோர்ஸ்ன்னு வச்சுக்குவோம், விஎஸ்ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ கேட்கறவங்க வந்து அதனுடைய ஒளியின் வந்து விஎல்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ இதனுடைய தோற்ற அதிர்வெண் பார்த்தீங்கன்னா எஃப்னு எடுத்து தோற்ற அதிர்வெண் கேட்பாங்க. அப்ப தோற்ற அதிர்வு எண் எஃப் ஆர் என்னன்னு எடுத்துக்கிறோம். நம்ம லேனர் கேட்கினர். ஓகேவா? இப்ப கேட்பவங்க உணரும் அதிர்வெண் என் டேஸ்ன்னு வச்சுக்குவோம். இப்போ என் டேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? நம்ம உணர்வுங்க எவ்வளவு ஃப்ரீக்வன்சி உணர்வுங்கன்றது தான் உணரும் அதிர்வெண் நம்ம கண்டுபிடிக்கிறது என் டேஸ். ஸோ சோர்ஸ் உடைய ஓகேவா, இது வந்து சோர்ஸ் உடைய ஸ்பீட் விஎஸ் கேட்கினர், அதாவது மூலம், ஒளி மூலம் ஓகேவா, ஒளி மூலம் உடைய ஸ்பீட் வந்து விஎஸ் கேட்கினர். ஓகேவா? நாம தான் கேட்கிறவங்க. அப்ப கேட்கினருடைய ஒளியின் வேகம் ஓகேவா, ஒளி வேகம் வந்து பாத்தீங்கன்னா விஎல் எடுத்துக்கிறோம். அதில் நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம்? என்டெஸ் உணரும் அதிர்வெண் தான் கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா. ஓகேங்களா? ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். 8 ஃபார்முலா இருக்கு. அந்த 8 ஃபார்முலாவும் நீங்களே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா விஎஸ் விஎல் ஒருத்தர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. விஎஸும் விஎல் என்ன பண்றாங்க? ஒருத்தர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தோற்ற அதிர்வெண் என்னன்றது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1. ஓகேவா? அப்ப என் டேஸ் கண்டுபிடிக்கலாம். அப்ப என் டேஸ் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நான் கீழே வந்துக்கிறது பகுதி, மேல இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது பகுதின்னு எடுத்தீங்கன்னா அப்ப சோர்ஸ் தான் அடையாளம். அப்ப வந்து இருக்கிற ஊடகத்துடைய வேகத்திலிருந்து விஎஸ் என்ன பண்ணுது? விலகி போகுது. ஊடகம் இருக்கு, ஊடகத்திலிருந்து விஎஸ் என்ன பண்ணுது? நகர்ந்து போகுது. அப்ப போக போக என்ன ஆகும்? குறைஞ்சிட்டே போகும். ஓகேவா? அப்ப ஊடகத்திலிருந்து என்ன பண்ணுது? போயிட்டே இருக்கு சோர்ஸ். அப்ப ஊடகத்தான திசை வேகம் வந்து அதனுடைய குறைஞ்சிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றோம்? குறைஞ்சிட்டே இருக்கணும்னா V - VS போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப லேனர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு? ஊடகத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்ப ஊடகத்தின் திசை வேகம் V ஊடகத்தை நோக்கி வர்றதுனால என்ன இருக்கும்? அப்ப சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஸ்பீக்கரை பார்த்து போயிட்டே இருந்தா என்ன இருக்கும்? அதிகமாகும். ஸ்பீக்கரை விட்டு தூரமா போனா குறையும். அப்ப ஊடகத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருந்தோம்னா அப்ப இன்க்ரீஸ் ஆகும். அப்ப V + VL இன்டு ஃப்ரீக்வன்சி தோற்ற அதிர்வெண். ஓகேங்களா? இவ்வளவுதாங்க இந்த மினிமம். ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுனா இதுல இருந்து இருக்கிற 8 ஃபார்முலாவும் 1 by 1 ஈஸியா போட்டுக்கலாம். கரெக்டா பாத்துக்கோங்க. தோற்ற அதிர்வெண் என்ன கண்டுபிடிக்கிறோம்? அப்ப இந்த உணர்வு அதிர்வெண் டேஸ் கண்டுபிடிக்கிறோம். தோற்ற அதிர்வெண் n இன்டு மேல இருக்கிறது என்ன, கீழே இருக்கிறது என்ன போட்டுக்கணும்? சோர்ஸ் போட்டுக்கணும். அப்ப சோர்ஸ் உடைய ஸ்பீடு ஊடகத்துடைய ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்கு? குறைஞ்சிட்டே போகுது. ஓகேவா? ஏன்னா ஊடகத்திலிருந்து என்ன பண்ணுது? போயிட்டே இருக்கு. அப்ப V - VS. லியனர் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஊடகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்ப இன்க்ரீஸ் ஆகும் V + VL. ஓகேங்களா? இதுதாங்க பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? இப்ப அடுத்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா அடுத்த கண்டிஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா? அப்ப ரெண்டாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா விஎஸும் விஎல்லும் ஓகேங்களா ஒருத்தர் விலங்குறதுல ஒருத்தர் என்ன பண்றாங்க? பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஒருத்தர் வேணா விலகி போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒருத்தர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. விஎஸ் விஎல்லும் ஒருத்தர் நோக்கி போகிறாங்க. அப்ப ஒருத்தர் நோக்கி போகும்போது பக்கத்துல வந்துட்டே இருக்காங்க. அப்படின்னா அவங்க டிஸ்டன்ஸ் இருவருக்குடையான டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? குறைஞ்சிட்டே வருது. ஓகேவா? இங்க இருக்க டிஸ்டன்ஸ் வர வர குறைஞ்சு வருது. அப்ப டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? குறைஞ்சிட்டே வருதுன்னு ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. இதுல பார்த்தா என்ன இருக்கு? விஎஸ் விஎல் விலகி போயிட்டே இருக்காங்க. அப்ப டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? இருக்க இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு டிஸ்டன்ஸ். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்ற ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கலாம்.
இப்போ வந்து உணரும் அதிர்வெண் என்னன்னு பார்க்கலாம். அப்ப n dash equal to, அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஊடகத்துடைய ஒளியின் திசை v இருக்கு. அப்ப டிவைடட் கீழே என்ன இருக்கணும், vs போடுறோம். v plus vs v minus vs தான் கீழே பார்க்கணும் பகுதியில. அப்ப vs என்ன பண்ணுது, ஊடகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப என்ன, ஊடகத்தை நோக்கி போனா என்ன இருக்கும், சவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்ப கீழே என்ன இருக்கும், v plus vs போட்டுக்கிறோம். இல்லையா, புரியுதுங்களா? இப்ப லேனர் என்ன பண்றாரு, ஊடகத்தை விட்டு விலகி போயிட்டே இருக்கிறது வேலி தூரமா. அப்ப v கம்பேர் பண்ணது vl என்னவும் குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப v minus vl into n. ஓகேங்களா? இவ்வளவுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? ஈஸியா இருக்கா? இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீதி ஒவ்வொரு ஃபார்முலாவும் இதை வச்சு தான் போடுறது. ஓகேங்களா? அப்ப மூணாவது கான்செப்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன, ஒருத்தர் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்றாங்க, ஒருத்தர் என்ன பண்றாங்க, விலகி போயிட்டே இருக்காங்கன்னு பார்த்திருக்கோம். இப்போ ஒருத்தர் பின்தொடராங்கன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? அப்ப மூணாவது கான்செப்ட், இது ஒன்னாவது கான்செப்ட், இது ரெண்டாவது கான்செப்ட், மூணாவது கான்செப்ட். அப்ப விஎஸ் விஎல் ஒருத்தர் பின்தொடர்கிறார்கள். அப்ப விஎல் இப்படி போறாங்க, விஎல் துரத்தினே போறாங்க விஎஸ். ஓகேவா? அப்ப லேனரை துரத்திட்டு போறாங்க. ஓகேவா? அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு பார்ப்போம். அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா பார்க்கலாம். இப்ப n dash equal to என்ன இருக்கும், vs வந்து vl துரத்திட்டு போறாங்க. அப்ப கீழே vs என்ன பண்ணுது, விலகி போயிட்டே இருக்கு ஊடகத்திலிருந்து. அப்ப ஊடகத்திலிருந்து விலகி போயிட்டு இருந்தா என்ன இருக்கும், v minus vs. vl என்ன பண்ணுது, ஊடகத்திலிருந்து விலகி போயிட்டே இருக்கு. அப்ப அதுக்கு என்னது, v minus vl into n. அவ்வளவுதான், முடிஞ்சது ஃபார்முலா. ஓகேங்களா? அப்ப மூணாவது ஃபார்முலா போட்டுங்களா? இப்ப நாலாவதுக்கு வரும். vs வந்து vl-ம் vs பின்தொடர்ந்துட்டு வருது vl. ஓகேங்களா? அப்ப vl வந்து என்ன பண்ணுது, vs துரத்திட்டு வருது, பின்தொடராங்க. என்ன, vs வந்து vl போயிட்டே இருக்காங்க, vl பக்கமே vs வந்துட்டே இருக்கு. இப்ப vs போயிட்டே இருக்கு, vl வந்து vs பின்தொடர்ந்துட்டு வராங்க. அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா என்ன வரும், அப்ப நாலாவது ஃபார்முலா போடுங்க பார்க்கலாம். n dash equal to என்ன பண்ணுது, டிவைடட் பை vs. vs va நோக்கி போயிட்டு இருக்கு, அப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்ப v plus vs. vl என்ன பண்ணுது, va நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப v plus vs into n. ஓகேங்களா? நாலு ஃபார்முலா ஈஸியா புரியுதா? ஓகேங்களா? இந்த நாலு ஃபார்முலா புரிஞ்சா ஓகே. அடுத்த ஃபார்முலா அதோட ஈஸி. ஓகேங்களா? இப்ப அடுத்தது பார்க்கணும், அஞ்சாவது ஃபார்முலா. சோ vl vs vl வந்து ஓய்வு நிலையில இருக்கார், ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கார். அப்ப vl உடைய வேல்யூ என்ன ஆயிடும், 0 ஆயிடும். இப்ப vs என்ன பண்றது, vl நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கண்டிஷன் புரியுதுங்களா? vl என்னவா இருக்காங்க, இப்ப என்ன போயிட்டே இருக்காங்க, மூவ் ஆயிட்டு இருந்தாங்க, இயக்கத்துல இருந்தாங்க. vl இயக்கத்துல இல்ல, அப்படியே இருக்காங்க, நகராம அப்படியே ஒரே இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப சோர்ஸ் என்ன பண்ணுது, vl நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஃபார்முலா வரும் நம்மளுக்கு, n dash equal to ஜெனரல் ஃபார்முலா என்ன பண்ணுவோம், மேல vl போடுவோம். அப்ப v plus or minus vl போடுவோம். vl என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்ப 0 ஆயிட்டு என்ன பண்றோம், இது 0. அப்ப v ன்னு விட்டுக்கலாம். அப்ப கீழே பாத்தீங்கன்னா vs ஊடகத்திலிருந்து என்ன பண்ணுது, விலகி போயிட்டே இருக்கு. அப்ப v minus vs into n. அவ்வளவுதாங்க. ஓகேவா? vl ன்றதுல என்ன போட்டுக்கிறோம், 0 போட்டுக்கிறோம். அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் எதா இருந்தாலும் 0 போட்டா 0 க்கு மதிப்பு கிடையாது. அப்ப வெறும் v போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து அஞ்சாவது ஃபார்முலா. இப்ப ஆறாவது ஃபார்முலா, vs வந்து vl வந்து ரெஸ்ட்லயே தான் இருக்கு. vl என்னவா இருக்கு, ரெஸ்ட் கண்டிஷன்ல தான் இருக்கு. அப்ப vl equal to 0 தான். vs என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, vl விட்டு விலகி போயிட்டு இருக்கு. ஓகேவா? vl வந்து என்ன பண்ணுது, விலகி போயிட்டு இருக்கு. அந்த கண்டிஷன் எடுத்துக்கிறோம். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, n dash equal to vl வந்து 0 தான். அப்ப v தான். ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் vl 0. கீழ வந்து v plus vs v minus vs பண்ணனும். vs எதை நோக்கி போயிட்டு இருக்கு, ஊடகத்தை நோக்கி போயிட்டு. அப்ப என்ன ஆகும், இன்கிரீஸ் ஆகும். அப்ப v plus vs into n ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு அதே மாதிரி தான் ஆப்போசிட் கண்டிஷன். இப்ப vs வந்து ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கதா வச்சுக்குவோம். vs என்னவா இருக்காங்க, ரெஸ்ட் கண்டிஷன்ல இருந்தாங்கன்னா அப்ப vs உடைய வேல்யூ என்னது, 0. அப்ப vl வந்து என்ன பண்றோம், vs நோக்கி போறதா வச்சுக்குவோம். vl என்ன பண்ணுது, vs நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப அதுக்கான தோற்றத்தின் ஃபார்முலா n dash equal to கீழ vs வந்து 0. அப்ப v plus or minus vs 0. அப்ப v மட்டும் தான், பிளஸ் ஆர் மைனஸ் என்ன ஆயிருது, 0 ன்னு ஆயிருது. அப்ப 0 னா என்ன பண்ணலாம், அடிச்சிரலாம். ஓகேவா? அப்ப v மட்டும் தான் கீழ. அப்ப மேல வந்து v plus or minus vl தான் பார்க்கணும். vl என்ன பண்ணுது, ஊடகத்தை நோக்கி போகுது. அப்ப plus vl. ஓகேவா? into தோற்ற அதிர்வெண் n. அப்ப v plus vl by v. ஓகேங்களா? அடுத்து எட்டாவது பாத்தீங்கன்னா vs அதே ரெஸ்ட் கண்டிஷன்ல தான் இருக்கு.
vs வந்து ரெஸ்ட் கண்டிஷன் 0 பட் vl என்ன பண்ணுது விலகி போயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம் vl என்ன பண்ணுது விலகி போயிட்டு இருக்கு அப்ப vl விலகி போயிட்டு இருக்குன்றதுக்கு ஃபார்முலா எழுதலாமா ஈஸியா எழுதிடலாமா சொல்லுங்க பார்க்கலாம் vs வந்து 0 v plus or minus vs 0ன்றனால கீழ v மட்டும்தான் மேல v plus or minus vl ஆன்னு பார்க்கணும் vl என்னவா இருக்கு ஊடகத்தை விட்டு என்ன பண்ணுது இங்கதான் ஊடகம் இருக்கு ஊடகத்துடைய வேகம் வந்து v இருந்து என்ன பண்ணுது vl போயிட்டே இருக்கு அப்ப குறைஞ்சிட்டே இருக்கு அப்ப v minus vl into தோற்ற அதிர்வெண் n ஓகேங்களா இவ்வளவுதான் 8 ஃபார்முலாவும் ஓகே கிளியரா இருக்கா அப்ப இதை வச்சு என்ன பண்ணுவாங்க சம்மு கொடுப்பாங்க v வேல்யூ கொடுத்துருவாங்க v வேல்யூல காற்றுல ஒளியின் வேகம் 330 மீட்டர் பை வினாடி மீட்டர் பை செகண்ட் 330 மீட்டர் பை செகண்ட் இப்ப இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு தோற்ற அதிர்வெண் கொடுத்துடலாம் இப்ப காற்றின் ஒளியின் வேகம் நம்மளுக்கு தெரியும் சோர்ஸ் ஸ்பீடு கொடுத்துட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணலாம் உணரும் அதிர்வெண் எவ்வளவு இருக்கிறது கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா அப்ப 8 கண்டிஷன்ல என்னென்ன கண்டிஷன் ஈஸியா அனலைஸ் பண்ண முடிஞ்சது ஓகேங்களா இவ்வளவுதான் ஃபார்முலா 8 ஃபார்முலா ஓகேவா இல்லடா மனப்பாடம் பண்ணாக்க ஒண்ணும் முடியாது உங்களுக்கு அப்ப ஊடகத்துக்கு என்ன வேகம் v வச்சுக்கிறோம் சோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா மூலத்துக்கு vs ன்னு வச்சுக்கிறோம் ஓகேவா அப்ப கேட்குனர் ஓகேவா லேனர் அப்ப கேட்குனர் இவங்க வந்து மூலம் ஓகேவா கேட்குனர் லேனர் அப்ப லேனருக்கு பாத்தீங்கன்னா vl ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அப்ப பார்த்த ஃபார்முலா என்ன தோற்ற அதிர்வெண் n டேஷ் உணரும் அதிர்வெண் n டேஷ் தோற்ற அதிர்வெண் into n இங்க வந்து கீழ சோர்ஸ் ஓகேவா மேல லேனர் எதை டிபெண்ட் பண்ணி ஊடகத்தை டிபெண்ட் பண்ணி ஓகேவா அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் vl பிளஸ் ஆர் மைனஸ் vs என்றது ஜெனரல் ஃபார்முலா ஓகேவா v பிளஸ் ஆர் மைனஸ் vl பை v பிளஸ் ஆர் மைனஸ் vs into n அப்ப எது நோக்கி போகுதுன்ற பொறுத்து தான் பிளஸ் ஆர் மைனஸ் ஆனது புரியும் அப்ப கேட்கினரும் லேனரும் ஒருத்தர் நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணோம் vs va டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது v ல இருந்து என்ன பண்ணுது vs போயிட்டே இருக்கு அப்ப v ல இருந்து ஊடகத்திலிருந்து ஊடகம் இது ஓகேவா ஊடகத்திலிருந்து விலகி போயிட்டே இருக்கு அப்ப ஊடகத்திலிருந்து ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிட்டே இருக்கு அப்ப இங்க என்ன ஆயிடும் மைனஸ் ஆயிடும் இங்க v ல என்ன பண்ணுது ஊடகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்ப என்ன ஊடகத்தை நோக்கி வரும்போது என்ன ஸ்பீடு என்னவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்ப v பிளஸ் vl அப்ப என்ன இருக்கு v பிளஸ் vl பை v மைனஸ் vs என்றது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கிடையாது கேட்கணும் ஒளிரும் ஒருத்தர் நோக்கி வந்தாங்க இந்த ஃபார்முலா ஓகேவா இப்ப விலகி போனாங்கன்னா அப்ப விலகி போனா என்ன அர்த்தம் இந்த ரெண்டு ஒன்னு விட்டு விலகி போறாங்கன்னு அர்த்தம் அப்ப ஏற மாதிரி திரும்பி போட்டுக்கிறோம் vsம் vலும் ஒருத்தர் விலகி போயிடுறாங்க ஒருத்தர் வரது இல்ல தண்ணி போறாங்க இப்ப என்ன பண்ணலாம் vயும் vs பார்க்கும்போது vs உடைய இது நாங்களும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது அப்ப இங்க பிளஸ் vs ஆகுது vl வந்து விலகி போகுது அப்ப இங்க என்ன ஆகுது மைனஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறோம் கான்செப்ட் அவ்வளவுதான் ஓகேங்களா இப்ப vs வந்து vl ல பின்தொடராங்க vl போயிட்டு இருக்காங்க vs வந்து பின்னாடி போயிட்டே இருக்காங்க பின்னாடி vs என்ன ஆகுது குறைஞ்சிட்டே போகுது அப்ப இங்க மைனஸ் vl என்ன ஆகுது குறைஞ்சிட்டே இருக்கு அப்ப மைனஸ் இப்ப vs vl தொடர்றாங்க இப்ப vs இப்படி போறாங்க vl வராங்க vs தொடர்றாங்க அப்ப vs என்ன ஆகும் vs இன்க்ரீஸ் ஆகும் vl என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அப்ப v plus vl ஓகேவா அடுத்து ரெஸ்ட் கண்டிஷன் எது ரெஸ்ட் கண்டிஷனா அந்த வேல்யூ 0 போட்டுக்கிறோம் ஓகேங்களா இவ்வளவுதாங்க ஈஸியான ஃபார்முலா போட்டுக்கலாம் 8 ஃபார்முலாவும் சம் இருந்தாங்கன்னா சம்ம போட்டு சால்வ் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஃபார்முலா ஈஸியாக பிடிச்சிங்கன்னா எந்த கண்டிஷன் ஆனாலும் சம்ம போட்டுக்கலாம் ஓகேவா எடுக்கிற வேல்யூ போட்டு இல்லைன்னா மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தா எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்போ மார்க் ரெடியூஸ் ஆகிடும் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ டு ஆல்